ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் ஐயப்பனுடைய கதையை பார்க்க போகிறோம். பார்வதி தேவி துர்காவை அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை கொன்னதுக்கப்புறம் அவனுடைய சகோதரி மகிஷி ரொம்ப ஆத்திரப்பட்டா. அவளை பாதுகாத்துக்கிறதுக்காக பிரம்மதேவனை நோக்கி தவம் புரிஞ்சா. பிரம்மதேவன் அவன் முன்னாடி தோன்றினப்ப அவர்கிட்ட எனக்கு சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறக்கிற மகனால தான் இறப்பு ஏற்படணும் அப்படின்னு வரம் கேட்டா. பிரம்மதேவனும் அந்த வரத்தை கொடுத்தாரு. மகிஷா நினச்சா சிவன் விஷ்ணு 2 பேருமே ஆண்கள், அதனால அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்காது, அதனால நம்ம நிரந்தரமாக வாழலாம் அப்படின்னு நினச்சா. அதுக்கப்புறம் மகிஷி மனிதர்களையும் தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பித்தா. தேவர்கள்லாம் விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டாங்க. விஷ்ணு சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் ஆணாக இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை பெண் அவதாரம் எடுத்திருக்கேன். முதல் முறை பார்க்கடலை கடையிறப்ப மோகினியாக அவதாரம் எடுத்தேன். 2வது தடவை பஸ்மாசுரனை அழிக்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்தேன். இந்த தடவை எனக்கும் சிவனுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்காக நான் மோகினி அவதாரம் எடுக்கிறேன். அந்த குழந்தை ஹரிஹர புத்திரானும் ஐயப்பன்னும் மணிகண்டனும் அழைக்கப்படுவான். அவன் கழுத்தில் ஒரு மணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிவனுக்கும் மோகினிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு நாள் பந்தள ராஜ்யத்தோட அரசர் ராஜசேகர பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போனார். அவருக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு காட்டில் பம்பா நதிக்கரையில் ஒரு குழந்தை அழற சத்தமும் மணி சத்தமும் அவருக்கு கேட்டுச்சு. அவர் போய் பார்த்தாரு. அங்கே ஒரு அழகான குழந்தை கழுத்தில் மணியோடு இருந்துச்சு. சுற்றி பார்த்தாரு, அங்கே யாருமே இல்லை. அவருக்கு கடவுள் இந்த குழந்தையை கொடுத்ததா நினச்சி அவர் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அரசரும் அரசியும் அந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பெயர் வச்சாங்க. சில காலம் கழித்து அரசிக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனாலும் அரசர் மணிகண்டன் தான் என்னோட மூத்த புதல்வன், அதனால் அவன் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அரசிக்கு அவங்களுடைய மகன்தான் பட்டத்து இளவரசன் ஆகணும்னு ஆசை. அதனால் அரசியும் மந்திரியும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க. அரசி தனக்கு பொறுக்க முடியாத தலைவலி இருக்குன்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அரசி அரச வைத்தியருக்கு பணம் கொடுத்து காட்டிலேருந்து பெண் புலியோட பாலை கொடுத்தாதான் அரசியோட தலைவலி குணமாகும்னு சொல்ல சொன்னாங்க. இதை கேட்டு அரசர் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இது யாராலையுமே செய்ய முடியாத காரியம்னு நினச்சாரு. ஆனால் மணிகண்டன் முன் வந்து இதை நான் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அரசர் அதுக்கு தயங்கினார். ஆனால் மணிகண்டன் அதை ஏற்றுக்காம காட்டுக்கு போனான். அங்கே மகிஷி அவனை மேலே போக விடாமல் தடுத்தா. 2 பேரும் சண்டை போட்டாங்க. சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த மகன்கிறதுனால மணிகண்டன் மகிஷியை கொன்னுட்டாரு. இப்படி அவருடைய அவதார நோக்கம் பூர்த்தி அடைஞ்சுது. அதுக்கப்புறம் மணிகண்டன் ஒரு பெண் புலியை அடக்கி அது மேலே ஏறி உட்கார்ந்து இன்னும் நிறைய புலிகளோட அரண்மனைக்கு வந்தார். இதை பார்த்து அரசியும் மந்திரியும் பயந்து போய் அவங்களோட திட்டத்தெல்லாம் அரசர்கிட்ட சொல்லிட்டாங்க. அரசர் இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். மணிகண்டன் அவங்க நடத்தின விதத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். நம்மளுடைய மகன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, அவன் ஒரு கடவுளுடைய அவதாரம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அரசர் மணிகண்டன் கிட்ட மன்னிப்பு கேட்டார். அரசர் மணிகண்டன்கிட்ட கேட்டார், என்ன இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலேருந்து விடுவிச்சு முக்தி அளிக்கணும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டார். மணிகண்டன் அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் அரண்மனையை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி தந்தை கிட்ட சொன்னார், பம்பா நதிக்கரைக்கு வடக்க இருக்கிற சபரிமலையில் எனக்கு கோவில் எழுப்பி அங்கே என்னுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்க, அங்கே என் மேலே நம்பிக்கை வச்சு வர பக்தர்களுக்கு நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தந்தை கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே வச்ச அன்புக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன், நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் கண்ணீரோடு கேட்குறாரு, நான் நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களை வளர்த்தேன், என்னுடைய ராஜ்யத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறைனாவது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கட்டாயம் வருவேன், வருடத்துக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி அன்னைக்கு நான் வானத்தில் நட்சத்திரமாக வந்து என்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மணிகண்டன் அவரை வேண்டி கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு சில விதிமுறைகளை விதிச்சார். அதுக்கப்புறம் மலையில் 18 படிகள் அமைக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் பந்தள அரச குடும்பத்தினர் 18 படிகளுக்கு கீழே இருந்து தரிசனம் பண்ணுறாங்க. இதுதான் ஐயப்பனுடைய கதை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் சில ஸ்டோரிஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.